கோவக்காய் இவிகாட். கோவக்காயில் துவரன் மாதிரி செஞ்சு கட்டப்போகிறேன். கோவக்காய் துவரன் செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். கோவக்காய் 3/4 கிலோவுக்கு எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 75 ml, கருவேப்பிலை, கடுகு, தேங்காய் வந்து ஒரு 3/4 சில், பூடு ஒரு 5-6 பல் எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு, உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு தெளிச்சிக்க வேண்டியதான். மஞ்சள் தூள் வந்து இதை வேக வைக்கும்போது போட்டுக்கலாம். கோவக்காயை ரவுண்ட் பீஸாவோ அல்லது நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் துவரம் செய்யறதுக்கு நல்லா ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, கோவக்காய் தோரம் செஞ்சிட்ருக்கேன். கோவக்காயில் உள்ள சத்துக்கள் பார்க்கலாம். பீட்டா கரோட்டின், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், விட்டமின் B1, B2 இருக்குது. அந்த ஃபைபர், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், தோற்பு சத்து இருக்குது. அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நிறைஞ்சிருக்கு. சத்துக்களை பார்த்தாச்சு. இதனுடைய நன்மைகள் பார்க்கலாம். சாப்பிட நமக்கு என்னென்ன நன்மைகள் வரைக்கும் பார்க்கலாம். இதில் பீட்டா கரோட்டினும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கனால கேன்சர் வராமல் தடுக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய தோப்பு சத்து ரத்த சதையை கண்ட்ரோல் பண்ணும். உடல் எடையை குறைக்க உதவும். உடல் பருமன் வராமல் தடுக்க உதவும் இந்த கோவக்காய் சாப்பிடும்போது. பொட்டாசியம் அதிகமாக இதய செயல்பாடுகளை சீராக்கும் கோவக்காய். இந்த கோவக்காயை நேச்சுரல் இன்சுலின் சொல்லலாம். ஏன்னா அது கூட தோற்பு சத்து கொஞ்சம் லைட்டாக கசக்கரமாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இயற்கையான இன்சுலின் சொல்லலாம் இந்த கோவக்காயை. வயிறு உப்பிசம் வராமல் தடுக்கும். குடற்புழுக்கள் அதை தடுக்கும். குடற்புழுக்கள் இருந்தாலும் நீக்கும். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். கொக்கி புழு, நாடாப்புழுக்கு வந்து அழித்து வெளியேற்றும் இந்த கோவக்காய். இதற்குரிய நார்ச்சத்து மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையும் குறைக்க உதவும். தேவையற்ற கொழுப்பு குறைச்சி உடல் எடையை குறைக்கும் இந்த கோவக்காய். சத்துக்கள் நன்மையை பார்த்தாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இது வீட்டில் வச்ச மஞ்சள் தூள் தான். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொரகொரப்பாக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மையாயிடுச்சு. ஒரு சுற்று தான் ஓட விட்டேன், ஆனாலும் மையாயிடுச்சு. அப்படியே வதங்கட்டும். தேங்காய், பச்சை மிளகாய் பூடு, கொஞ்சமாக சீரகம், கொரகொரப்பாக நுணிக்கலாம். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், கொரகொரப்பாக அரைச்சதை சேர்த்தாச்சு. கையை வச்சு வலிச்சு போட்டுக்கலாம். இப்போ
இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டோன்னா உடனே சுருளைக்கிண்டி இறக்கக்கூடாது. ஏன்னா வந்து பச்சை மிளகா, பூடு எல்லாமே சேர்ந்துருக்கனால கொஞ்சம் பச்சை வாடை போகணும். அந்த பூண்டோட பச்சைத்தன்மை போகணுனால பச்சை மிளகாயும் பூண்டு பச்சைத்தன்மை போனதுக்கப்புறம் தான் வந்து ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் போட்டோன்னா 4 கிண்டி இறக்கக்கூடாது. அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கணும். கோவக்காய் துவரன் ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. மட்டை பொரியலுக்கு தேங்காய் போட்டோன்னா ஒரு 3 கலர் தடவி இறக்கிடுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொரியலுக்கு வந்து இந்த துவரனுக்கு வந்து பூண்டுலாம் போட்டனால பச்சை மிளகா மட்டும் அந்த பச்சை தன்மை மாறணுக்காண்டி கூட கொஞ்சம் வந்து நல்லா துவட்டி இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. காரம் நான் தூக்கில் வேணும் நினைக்கிறேன், கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம், எண்ணெய், உப்புலாம் வந்து அவரோட தேவையை பொறுத்து போட்டுக்கணும். இந்த கோவக்காய் துவரனுக்கு வந்து உப்பு கம்மியாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அது துவர்ப்பு சத்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை நல்லா இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். இயற்கை இன்சுலின் சொல்கிற கோவக்காய் துவரன் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க எல்லோரும். சிறியவங்க வந்து பெரியவங்க சாப்பிட்லாம். சின்ன வயசுல வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து வளர்க்கணும். தோற்பாக இருக்குது, கசப்பாக இருக்குன்னு சொல்லி எந்த பொருளையும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்காம வளர்க்கக்கூடாது. எல்லாமே வந்து கொடுத்தா வளர்க்கணும். பழகிடுங்க பிள்ளைங்க சாப்பிடும்போது. சின்ன வயசு சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டும் வந்து சாப்பிட்டு பழகிடுவாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் துவரன், இவிகாட் துவரன் கோவக்காய் பொரியல் செஞ்சு முடிச்சாச்சு. என்னோடய சேனல் ராஜி. அந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவக்காய் நன்மைகள் அந்த சத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவிகாட்னு சொல்கிற கோவக்காய் துவரன் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் ராஜி. என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கோவக்காயின் சத்துக்கள், அதை சாப்பிட்றதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள்.
அப்படியே என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.